அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துக்கலாம். அப்புறம் செஞ்சுக்கலாம். பிறகு பார்த்துக்கலான்னு யோசிச்சிட்டீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்க்கும்போது ஒண்ணும் இருக்காது. அது கண் பார்வை போயிடும், கேள்வி ஞானம் போயிடும், முட்டி போயிடும், சுகர் வந்துடும், பிரஷர் வந்துடும். எல்லா வேலையும் முடியட்டும், கடன்லாம் அடையட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலான்னா, அப்புறம் பார்க்கவே முடியாது. கண் பார்வை போயிடும், கேள்வி ஞானம் போயிடும், முட்டி போயிடும், சுகர் வந்துடும், பிரஷர் வந்துடும். ஏன்னைக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாப்பிட்றது அரிசி சாதம். அதுல தான் எல்லா வியாதியும் வருதுன்னு டாக்டருங்க சொல்றாங்க. மேக்சிமம் இன்னைக்கு 50 வயசுக்கு மேல மாத்திரையும் கையுமா தான் அலையிறாங்க. முட்டி வலி, சுகரு, பிரஷரு. அதனால வாலிபத்திலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. எங்க சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதை சுத்தி பார்த்துருங்க. வயசான பிறகு எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே வர முடியாது. நம்ம போகணும்னு நினைச்சா கூட நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இளமையில நீங்க பயணம் செய்யுங்க. பல நாடுகளை போய் பாருங்க, பல ஊர்களை போய் பாருங்க, பலவிதமான உணவுகளை சாப்பிடுங்க. மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். எங்க சுத்தினாலும் நம்ம வீட்டுக்கு தான் போறோம். எங்க போய் சுத்தினாலும் வீட்டுக்கு போனாதான் நம்மளுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். இருந்தாலும் நம்ம பயணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பயணம் செய்யுங்க, சிறப்பா இருக்கும்.